நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. கடன் வழங்காமல் லாரி பறிமுதல். நாமக்கல்லில் தனியார் பேங்க் முன்பு காத்திருப்பு போராட்டம். நாமக்கல்லில் கடன் வழங்காமல் லாரி பறிமுதல் செய்த தனியார் பேங்க் முன்பு மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை சேர்ந்தவர் பொன்னுரங்கம் லாரி தொழிலில் ஈடுபட்டு வருகிறார். இவருக்கு சொந்தமான லாரி 2 மாதங்களுக்கு முன்பு சேலத்தில் சரக்குடன் சென்று கொண்டிருந்தது. அப்போது எக்விடாஸ் தனியார் பேங்க் நிறுவனத்தினர் அந்த லாரியை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. அதனால் அதிர்ச்சி அடைந்த பொன்னுரங்கம் இது குறித்து அந்த பேங்க் அதிகாரியிடம் விளக்கம் கேட்டுள்ளார். பேங்க் பணியாளர்கள் இது குறித்து உரிய பதில் அளிக்கவில்லை. மேலும் வாங்கிய கடன் சரியாக திருப்பி செலுத்தாததால் லாரியை பறிமுதல் செய்ததாக அவருக்கு தகவல் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில் பொன்னுரங்கத்துக்கு கடன் கொடுக்காமல் லாரியை பறிமுதல் செய்தது கண்டித்தும் எழுப்பிட்டுடன் லாரியை விடுவிக்க கோரியும் நாமக்கல் நகரில் திருச்சி ரோட்டில் உள்ள எக்விடாஸ் பேங்க் கிளை முன்பு நேற்று மணல் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் வழங்காமல் பறிமுதல் செய்த லாரியை இழப்பீட்டுடன் விடுவிக்க வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் கோஷம் எழுப்பினர். சென்னையைச் சேர்ந்த பொன்னுரங்கம் என்பவர் நாமக்கல் இயங்குகின்ற ஈக்விட்டாஸ் நிதி நிறுவனத்தின் எந்த கடனும் தன்னுடைய லாரி, அதாவது பதிவெண் AP 16 DD 1242 என்ற பதிவெண் கொண்ட வாகனத்திற்கு ஈக்விட்டாஸ் நிறுவனத்தில் எந்த கடனும் பெறவில்லை. அந்த லாரிக்கும் HP போடப்படவில்லை. அவருடைய சொந்த நிதியிலேயே வாகனத்தை விலை பேசி ஒரு SRPT நிறுவனத்திடமிருந்து லாரியை விலைக்கு வாங்கி ஓட்டி வருகிறார். கடந்த 16/7/2025 அன்று அந்த லாரி சேலத்தை நோக்கி எடிபிள் ஆயில் எடுத்துக்கொண்ட அந்த லாரியை ஈக்விட்டாஸ் நிறுவனத்தினர் சட்டவிரோதமாக அடியாட்களை வைத்து லாரியை தேக்கி நிறுத்தி ஓட்டுநரை அச்சுறுப்படுத்தி மிரட்டி லாரியை கைப்பற்றி சேலத்தில் உள்ள MF யார்டில் நிறுத்தப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்த லாரியை விடுவிக்க வேண்டி பல முறை இந்த நிறுவனத்துடன் லாரி சங்க பிரதிநிதிகள் பேசியும் லாரியை விடுவிக்க மறுக்கிறார்கள். அதாவது உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில் வழிகாட்டு வரிமுறை மிக தெளிவாக வெளியிட்டுள்ளது. ஒரு லாரிக்கு நிதி நிறுவனம் கடன் கொடுத்தால் 2-3 தவணை கட்டவில்லை என்றால் கூட முறையாக அவர்களுக்கு அறிவிப்பு செய்யப்பட வேண்டும், காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இது விசித்திரமான வழக்கு. கடன் வாங்காத லாரியே கைப்பற்றி வைத்துக் கொண்டு குண்டர்களை வைத்துக் கொண்டு கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள். எனவே உடனடியாக பொன்னுரங்கத்தினுடைய லாரி விடுவிக்கப்பட வேண்டும். சட்டவிரோதமாக அந்த லாரியை ஏறத்தாழ 1 மாத காலம் காவல் படுத்தி வைத்துள்ள இந்த நிறுவனம் உரிய இழப்பீடு பொன்னுரங்கத்திற்கு வழங்க வேண்டும். ஈக்விட்டாஸ் நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது லாரியை திருடிக்கிட்டு போனது கூட வழிப்பறி தேக்கி நிறுத்தி அச்சுறுத்தி தன் நிறுவனத்தில் கடன் படாத லாரியை இதுபோல் நிறுத்தி வைத்தால் ஏற்கனவே இந்த மாதிரி நிதி நிறுவனம் கொடுத்த தொந்தரவால் ஏறத்தாழ 13 லாரி உரிமையாளர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள். இது அரசுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். நிதி நிறுவனம் அபார வட்டி வாங்குறான், கடனை கட்டலினா எப்படி முறையோ அப்படிதான் எடுக்கணும். ஆனா சட்டவிரோதமாக அடியாட்களை வைத்து இந்த மாதிரி லாரியை பறிமுதல் செய்யக்கூடாது. அதுவும் கடன் கொடுக்காத லாரியில் ரைட் டு பறிமுதல் லாரி எப்படி சீஸ் பண்றாங்க? அதான் எங்களுடைய கேள்வி. தற்போது அது சம்பந்தமாக இன்று லாரியை திருப்பி ஒப்படைக்கும் வரை பொன்னுரங்கத்திடம் காத்திருப்பு போராட்டத்தில் இந்த ஈக்விட்டாஸ் நிறுவனத்தின் முன்பு ஈடுபடுகிறோம். நிறுவனத்தினர் மோகனூர் காவல் நிலையம் சென்றுள்ளார்கள். அவர்கள் திரும்பி வந்து கொண்டுள்ளார்கள். அவர்களிடம் எங்கள் தரப்பு நியாயத்தை எடுத்து கூறி லாரியை விடுவிக்க வேண்டும், இழப்பீடு பொன்னுரங்கத்துக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தவறும் பட்சத்தில் லாரியை திருப்பி ஒப்படைக்கும் வரை எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் தொடரும். செல்லராஜாமணி, தலைவர், தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளனம். ஓகே, நன்றி.